வணக்கம் நண்பர்களே. இப்போது இந்த ஒரு டாபிக் நம்ம இது முன்னே வீடியோ போட்டிருந்தோம். இந்த நம்ம சோலாப்பூர் அந்த மகாராஷ்டிரா பட்டம், மகாராஷ்டிராவும் கர்நாடகா பக்கத்தில். அப்போது இது சாத்தியம் இல்லை, இது இந்த நான் சொன்ன கணக்கு சாத்தியம் இல்லை, 7000 செடி சாத்தியம் தானா அப்படின்னாங்க. இப்போது அந்த அவர் பெரியவர் வந்து கவர்மெண்ட் வேலையிலேருந்து ரிட்டையர் ஆனவர், பெரிய ஒரு இதுலேருந்து உட்காந்து அவர் கணக்கு பிரகாரம் என்ன சொன்னார் அதான் சொல்லுவேன். அதை தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போது 7000 செடியை நம்ம போயிட்டு என்ன இருக்க முடியாது. இப்போ நம்ம பக்கம்லாம் வந்து இந்த நம்ம அச்சரப்பாக்கத்துலேருந்து திண்டிவனத்துலேருந்து மதுராந்தகம் அந்த இது வரைக்கும் என்ன சொல்லுவாங்க, அந்த வேதாரண்யம் வரைக்கும் எல்லாம் அந்த 3000 செடி தான் கணக்கு பண்ணுவாங்க. இங்கே எப்படி விவசாயம் பண்ணுறாங்கன்னா, வந்துட்டு இந்த 5 கொத்து கலப்பையில் விட வேண்டியது, குறுக்கு நடும்பு வந்தால் கட்டிங் வரும், அதை போட்டு ரோட்டாவேட்டரில் உடைச்சிட்டு, இது ஒரே ஃபார்முலா தான், இது மிஞ்சி ஃபார்முலா கிடையாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, மேட்டு பாத்தி போட்டு அதுலேயே வந்து யூரியா, டிஏபி காம்ப்ளெக்ஸ் என்னென்ன பண்ணுவோம் போட்டு, இல்லை மல்ச்சிங் ஷர்ட் போட்டு நர்சரி போட்டு மூடுவாங்க. 15 நாளில் நர்சரி, அடுத்த 30வது நாளில் வந்து கொடியோடு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த 45 நாள் பழம் செட்டிங்கு. இதுதான் வந்து ஃபார்முலா. ஒரே ஒரு போகம் செய்வாங்க. மாசி மாதம் வரைக்கும் ஒரு இது வரும். அதுக்கப்புறம் இங்கே வந்து தர்பூசணி போட மாட்டாங்க, இந்த வெயிலில் கிளம்புறது இல்லை. இது ஃபார்முலா இருக்குது. அந்த ஒன்றுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, கிட்டத்தட்ட எங்கள் பக்கம் அந்த அரக்கோணம் சைட்லாம் ஒரு 1000 ஏக்கர் வந்துட்டு எடுத்துன்னு செய்கிறாங்க லீஸு. என்ன பண்ணுவாங்க, புதுசாக இருந்தால் லெவல் பண்ணுவாங்க, போர் போடுவாங்க, புதுசாக இந்த இதெல்லாம் சொட்டுநீர் பாசனம் வாங்கி செலவு பண்ணி அப்புறம் எப்படி ஒரு போகம் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு கொடியில் ஒரு காய் வந்தால் போதும்ன்ற லெவலில் தான் செய்துருக்காங்க. 10 கிலோ வரும், 12 கிலோ வரும், ஒரு கொடியில் ஒரே காய். மற்ற ட்ரெஸ்ஸிங்கெல்லாம் அந்த ஒரு இதெல்லாம் கிடையாது. என்ன செய்வாங்க, மற்ற அந்த ஆர்கானிக்கில் என்ன செய்யணுமோ எதுவுமே கிடையாது. பூச்சி மருந்து ஷெட்யூல் இருக்குது, எல்லாம் ஓடுறதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது ஒரே போகம். இப்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு 2 போகம் வருது. ஏன்னா அவங்க நேச்சுரலாக போகும்போது கிளைமேட் கொஞ்சம் கூலிங் இருந்தால் எடுத்து கொடுத்துரும். ஆனால் தர்பூசணி விவசாயத்தில் இன்னொரு இந்த மகாராஷ்டிரா விவசாயம் சரி, நம்ம அந்த பக்கம் சத்தீஸ்கர், இந்த மத்திய பிரதேசம் ஒரு சில இதிலலாம் ஃபுல்லாக செய்கிறாங்க. இப்போது அந்த ஹரியானாலாம் கூட செய்வாங்க. இப்போ இந்த என்ன பண்ணுவாங்க, இந்த பனி வரலைன்னா இந்த லோ டன்னல் போட்டு பனியில் என்ன ஆகும், வர்றதும் லேட் ஆகும். இப்போ எப்படி 55-60 நாள் இது முடிஞ்சு போதோ, அங்கெல்லாம் என்ன ஆகும், 90 நாள் ஆகும், 70 நாள் ஆகும். ஏன்னா குளிர் அதிகமாக இருந்தால் அது கொஞ்சம் ப்ராசஸ் லேட் ஆகும், வெயில் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் சீக்கிரம் வந்துடும். ஆனால் வெயிலும் ரொம்ப அதிகமாக இருந்தால் இது வரவும் வராது. என்ன ஆகும், நிமட்டோட வில்ட்டு வரும். ஒரு மாதம் இப்போ மாசி மாதம் 2 பேர் ட்ரை பண்ணுவாங்க, அப்படியே வரும். 1 கிலோ 1/2 கிலோ வரும், நின்று போயிடும். வேர்களை வந்து எல்லாம் முடிஞ்சு போயிடும். இது தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. இந்த வருஷம் இந்த மாசி மாதத்து வரைக்கும் முதல் போகத்தில் சம்பாதிக்க பாதியாவது கொண்டு போய் அதில் விட்டுருவாங்க. இப்படி இருக்கும்போது அவங்க செய்யுது. இந்த போகும்போது கிளைமேட்டு கொஞ்சம் கூலிங் இருக்குது. சோலாப்பூர் அந்த பக்கம் பாகல்கோட்டு இந்த ஏரியா மகாராஷ்டிரா பார்த்திங்கன்னா ஒரு கூலிங் ஏரியா. நான் மனாவரி பூமி. அப்போது அந்த ஒரு கூலிங் வந்து தூக்கி கொடுத்துருக்கு. மேலே ஷேட் நெட் போட்டிருக்காங்க. அவங்க ஷேட் நெட்லாம் வரணும். இப்போது இதெல்லாம் போட்டு கொடுங்க. அவங்க எடுக்கிறது அவங்க பிரகாரம் கணக்கு, அவங்க சொன்னதான் நம்ம கொடுத்தோம், நம்ம கொடுக்கல. இங்கே சிலர் நம்ம கமெண்டில் பார்த்தீங்கன்னா 12 டன்னு தான் சாத்தியம் அப்படின்னாங்க. 12 டன்னுன்றது நீங்கள் நார்மலாக போட்டு போகிற இப்படி தான் 12 டன் எடுப்பீங்க. ஆனால் அதே 12 டன்னு 25 டன் ஆக்கிற ஒரு தொழில்நுட்பமும் இதில் இருக்குது, செய்யணும். ஆனால் நம்ம அந்த பக்கம் செய்கிறாங்க. சத்தீஸ்கர் நான் ஏற்கனவே ஒரு கொடுத்துருந்தேன். ஏன் சொல்லலைன்னா, எப்போயுமே ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரே போகம் தான் எடுக்கிறாங்க. இன்னும் நம்ம சொல்லி கொடுத்து இவங்க ஒன்றும் ஊற்றலாக செய்தாங்கன்னா, ஒன்றும் பாதிமாக செய்தாங்கன்னா அது இஷ்யூ ஆகிடும்ன்றதுக்காக நான் அதை சொல்ல. நெக்ஸ்ட்டு ஒரு சில இடத்துல சொல்லியிருக்கோம், அது நடக்கும். ஏன்னா அந்த ட்ரிம்மிங்கெல்லாம் எப்படி பண்ணுறதுன்ட்டு நமக்கு ஒரு ப்ராக்டிக்கலாக அது இறங்கினா நம்ம இஷ்டத்துக்கு அது கிடைக்க மாட்டேங்குது. எல்லாம் யார் அவங்க நம்ம ஒன்று சொல்கிறோன்னா அவங்க மைண்டில் ஒன்று ஓடுது, அதை தான் செய்கிறாங்களே ஒழிய எதுவும் உருப்படாமல் போயிடும். அதனால் இப்போது 25 டன் இங்கே கூட எடுக்கலாம். ஒரு சில ட்ரிம்மிங் மெத்தட் கொடுக்குற மருந்து கொடுக்குற முறைகள் இருக்குது. அதை வந்து இது இப்போ செட்டிங் பண்ணுற, அதாவது அந்த கொடியை செட்டிங் பண்ணுற விஷயங்கள் இருக்குது. அது ப்ராக்டிக்கலாக செய்யும்போது இப்படி சொன்னால் கன்ஃபியூஸ் ஆகிடும். ஏன்னா சீசன் முடியுது. அப்போது இன்னொன்று என்னென்னா, இந்த கிராஃப்டிங் இந்த மாசி மாதத்துக்கு அப்புறம் யாருமே இப்போ இந்த ஒரு போகம் முடிஞ்சோன்னு பண்ண மாட்டாங்க. இன்னும் ஏன் பண்ண மாட்டாங்கன்னா, ஒரு மார்ச் அந்த இப்போ பிப்ரவரி லீஸுக்கு இடத்துல லேண்டில் பிப்ரவரிக்கு அப்புறம் இவங்க கட்டிங் ஒரு பணம் நல்லா வந்துடும். அப்புறம் 2வது 3வது சின்னதாக வரும். அது கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு நிலத்துக்காரங்க லீஸுக்கு எடுத்து சொல்லி விட்ருவாங்க. இப்படி ஒரு லேட் ப்ராசஸ் ஆகிடுது. ஆனால் 3 காய் வருது ஒரு செடியில், 4 காய் வர வைக்கலாம். செட்டிங் பண்ணிவிட்டு ஒரே மாதிரி சைஸில் ஒரே மாதிரி வர வைக்கலாம். அதுக்கான தொழில்நுட்பங்கள் இருக்குது. சின்னதாக ரொம்ப அதுக்கு மெனக்கட வேண்டியதில்லை. ஆனால் இன்னொன்று, இப்போ அந்த மாசி மாதத்துக்கு அப்புறம் இன்னொரு வரதில்லைன்னு சொன்னால் பங்குனி அப்போலாம் வரதில்லை. ஆனால் செய்யலாமான்னா செய்யலாம். எப்படி செய்யலாம், அதுதான் இந்த ஒட்டு கட்டுறது. தர்பூசணியில் கூலிங் ஏரியா தான் வருது, இதிலெல்லாம் செய்கிறாங்க. இப்போ தர்பூசணியில் ஒட்டு கட்டுறது, இப்போ கத்திரிக்காயில் சொன்னோம், மிளகா தக்காளியில் சொன்னோம். இதில் ஏன் கொண்டு வரல அப்படின்னா, இது ஒரு விஷயம் என்னென்னா, நர்சரி அங்கே தக்காளி இதெல்லாம் 2 மாதம் நர்சரி, ஒரு செடியினுடைய இது 2 மாதம் நர்சரிலே. அது வந்து அந்த தண்டெல்லாம் ஸ்ட்ராங் ஆகிறதுனால டிரான்ஸ்போர்ட் ஈஸியாகுது. இத்தனைக்கும் அந்த ஸ்டேஷனில் போய்ட்டு இந்த ட்ரெயினில் வருதுன்னா முன்னாடி போய் நின்றுப்பாங்க. ஏன்னா அவன் என்ன பண்ண அவங்க தூக்கி போட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு அதனோட வேலை. அதனால தான் ஒவ்வொரு இதுவாரம் போய்ட்டு பத்திரமா தூக்கி எடுத்து வைக்கிறது. அப்புறம் இன்னொன்று, இது அதில் கூட சாத்தியம் இல்லை.
ஏன்னா நம்ம அந்த தூக்கி மொள்ள தான் வைக்கணும், வச்சு ட்ரெயினில் வருது, ட்ரெயினில் அந்த வைப்ரேஷன் ஆகிறது இல்லை. இன்னொன்று இறக்கும் போதும் ரொம்ப வந்து மெல்ல அப்படி தூக்கி கூட வைக்கக்கூடாது. ஏன்னா இதனுடைய நர்சரியில் அதிகபட்சமாக வயசே 15 நாள் இல்லைன்னா 20 நாள். அதனால தான் இது ஒரு பெரிய சிக்கல் எனக்கு தெரியும் இருக்குது. நாங்கள் அதே மாதிரி கொடி வகைகளில் இது நம்ம சுரக்காய், பாவக்காய் இதுக்கெல்லாம் இருக்குது. அவன் என்ன சொல்கிறாங்கன்னா சீடெல்லாம் தரோம், இது சொல்லித்தரானே எனக்கு நம்மளுக்கு ஒன்றும் இது பண்ணேன். அவன் என்ன சொல்கிறான் பார்சல் அனுப்பி நீ ஆரம்பிக்க தானே ஆரம்பியானாங்க. இப்போ நம்ம முதல் என்னென்னா இப்போ தர்பூசணியில் ஒட்டு, இன்னொன்று தர்பூசணியில் ஒட்டு ஆரம்பித்தோம். சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக நான் போன இந்த சீசனுக்கு கொடுக்கல நினச்சா ஒருத்தர் 2 பேர் டைப் பண்ணும்போது 18-20 ரூபா வந்துடும். ஏன்னா இது 20 நாள் நான் சரி 15 நாளுக்கு வேறு 15 ரூபா, 20 நாளுக்கு 20 ரூபா. ஆனால் ஒரு காய் 10 கிலோ வந்ததுன்னா ஒரு 10-15 ரூபா போனால் கூட ஒரு கிலோ 1.5 கிலோனுடைய ரேட்டு சரியாக போயிடும். அந்த மைண்ட் செட் நம்ம ஆளுங்கிட்ட இல்லை. அன்றைக்கி கொஞ்சம் கொடுத்து ட்ரையல் பார்க்க சொன்னால் கொடுத்து அனுப்புகிறான்னு சொன்னாங்க. அது இங்கே இருக்கும், இங்கே யாரும் வாங்க மாட்டாங்க அப்படின்னாங்க. முதல் நான் கூட தான் 40 பைசா 80 பைசாலாம் கத்திரி நாற்று கிடைக்குது, 15 ரூபான்னு முதல் போல். அப்புறம் பார்த்தா இப்போ தினமும் ஃபோன். அதனால தான் இப்போ எடுக்கலை, இந்த முறை எடுக்கலை. அதுக்கு பல காரணங்கள். அதனால் நம்மளே இப்போ என்னென்னா தர்பூசணியில் இப்போ நான் எதுவும் சொல்ல போகிறது ரேட்டை சொல்கிறேன், ஒரு அட்வான்ஸாக. ஏன்னா எடுத்துக்கொண்டே தர்பூசணியில் ஒட்டு கட்டுக்கு அப்படின்னு சொல்ல போகிறதில்ல. இருக்குது அது கொண்டு வரணும்னா இந்த சிரமங்கள் எடுத்து வந்தால் உடனே வந்து ட்ரெயின்லேயோ இது பண்ண முடியாது. ஒரு இந்த இதில் அந்த ரோட்டில் வந்தாலும் தூக்கி போட்டதுனால அதுலேயும் கொஞ்சம் பிரச்சனைங்க இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் ஆர்டனிங் பண்ணி தரான்னு இருக்காங்க. ரேட்டு கொஞ்சம் கூடுதல், அநேகமாக ஒரு 20 ரூபா சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்போர்ட்டுக்கு அவ்வளோவும் தெரில. நம்மளது ரேட் டு ரேட் இது நான் என்னோட ₹1 ₹2 ஒரு ட்ரையல் கொடுத்துனுக்குறோம். அப்போ நம்ம இங்கேயே செய்தால் தான் இதெல்லாம் சாத்தியமாகும். அப்போ நான் இது சொல்லியிருக்காங்க முதல் ட்ரை பண்ணுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு விவசாயிக்கும் நீங்கள் பாருங்கள், இந்த வச்சரப்பாதுலேருந்து இந்த தர்பூசணியில் 4 லட்சம் ஏக்கர், அதாவது 1 லட்சம் ஹெக்டரோ இன்னும் இருக்குது. அதில் நீங்கள் செய்தீங்கன்னா 100 ரொம்ப கூட இல்லை. ஏன்னா விலையும் அதிகம். இதனுடைய பலன் பார்த்துட்டு நீங்கள் அடுத்து ஆர்டர் கொடுக்கும்போது வெயில் காலம் மார்ச், ஏப்ரல், மே, ஜூனில் கூட வைக்கலாம். ஏன்னா அது ரூட்டு சிண்டோ செடி கிடையாது. இதுலேயே தர்பூசணியில் வேறு ஒரு ரகம் அதில் சுண்டல் தராங்க. சீக்கிரமே காய் வந்துடும். ஏன்னா நம்ம வெயிலுக்கு அதுக்கும் சீக்கிரம் வந்துடும். அதுலேயும் இதுவும் வந்து 20 நாளே ஆகும். நர்சரியில் 15 நாள் தான் நர்சரி, 20 நாள்லேயே வரும். அவன் எப்படி ஒட்டு கட்டி தரப்போகிறான்னு தெரியல. நடந்துன்னு இருக்குது. ட்ரையலும் கொடுத்துட்டாங்க, வர சொன்னாங்க, வந்து போட சொன்னாங்க, வந்து வீடியோலாம் போட சொன்னாங்க. ஆனால் நம்மளுக்கு கொஞ்சம் இப்போ அதனால் உங்களுக்கும் முன்னே டைம் இருக்குது. மார்ச், பிப்ரவரி முடிஞ்ச உடனே தான் அந்த மார்ச் எழுதுறதெல்லாம் ஃப்ளாட்லாம் காலி பண்ணுங்க. அப்போ நீங்கள் கொஞ்சமாக செய்யலாம். அநேகமாக ஒரு செடி 20 ரூபா அப்படி தான் சொல்லிட்டுருக்காங்க. அங்கேருந்து வர்றது அந்த இதில் நம்மளே இங்கே செய்வோம். நமக்கும் அது அந்த மைண்ட் செட் வந்துடுச்சு. ஏன்னா 2-3 வருஷம் ஆயிடுச்சு இதில் நுழைஞ்சு அங்கேயும் அவங்க எல்லா இதுவும் கொடுக்குறேன்னு இருக்காங்க. இந்த சீடு, ரூட் ஸ்டாக்கு எல்லாம் தரேன்னு இருக்காங்க. ஆனால் முதல் என்ன பண்ணோம், இந்த ட்ரையல் ஒரு 100 செடி, ஒரு 25,000 செடியாக வந்தால் தான் இந்த ஒரு பொலிரோலையோ இதிலும் அந்த இதில் வச்சுட்டு கொண்டு வந்து சேஃபாக தான் சேர்க்க முடியும். அதனால் நீங்கள் அதிகமாக செய்யணும். ஒரு 100 எடுத்து போட்டு ட்ரையல் பார்த்துட்டு நல்லா கொடி ஓடி பணம் எடுத்து இந்த முறை பார்த்துட்டிங்கன்னா கூட நேற்று கொடுத்துட்டுருக்கலாம். ஒரு 100 ஒரு ஜனவரி, பிப்ரவரியில் கொடுத்துன்னா அதில் இதெல்லாம் பார்த்துட்டு அடுத்த இது பிப்ரவரி மேலே கூட இப்போ மார்ச்சில் பண்ணிக்கலாம். ஆனால் என்ன பண்ணுறது, வெயில் பார்க்கணும், வெயில் எப்படி வருது, வெயிலில் செய்யுதுன்றது. அங்கே வந்து அவங்க 100% கேரண்டி சொல்கிறாங்க. நம்ம இருந்தாலும் நம்ம வெயிலுக்கு நம்ம கிளைமேட்டுக்கு என்ன பண்ணுவோம் சொல்லுவோம் அப்படின்ட்டு. அடுத்த வீடியோ போடணும், நர்சரியில் போடுவோம். தர்பூசணியில் சாத்தியம். தர்பூசணி இல்லாமல் நீங்கள் ஜனவரி, டிசம்பர், ஜனவரியில் போட்டிருந்தா ஒரு ஏக்கரில் 25 டன்னு சாத்தியம். அதுக்கான ஒரு வழிமுறைகள் இருக்குது. நான் சொல்ல சீடு கம்பெனிக்காரங்களை சொல்லியிருக்கேன். அவன் என்ன சொன்னால் சீடு இது எடுத்து செய்யுங்க, நான் ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து சீடு இந்த கம்பெனிங்க கொடுக்குறோம், அவங்க ட்ரைனிங் கூட எல்லாம் உங்களுக்கு செய்யுங்க. நாங்கள் இப்போ எதுவுமே நம்மளுக்கு வந்துட்டு இப்போ தான் ஸ்டாக் கால் வச்சுருக்கோம். தர்பூசணி மேலே இது முன்னாடி ஞாபகம் இருந்தால் வந்து ஒரு 6-7 வருஷம் மாதமாக தான் இது மேலே ஒரு இதுவே வந்தாச்சு. சரி, நம்ம பார்ப்போம். நம்பரில் அடுத்து நர்சரியில் நம்ம எங்கே அந்த நர்சரி பண்ணாங்க, அதுக்கும் அந்த சீடு என்ன எப்படி கொண்டு வரலாம், நீங்கள் எப்படின்னா என்ன செய்யணும் அந்த முறையில் அடுத்த அங்கேருந்து சொல்லுவோம். அது எங்கே நர்சரி போகுது. நீங்கள் அட்வான்ஸ் கொடுக்கலாம், இல்லைன்னா நான் எப்படியாவது கொஞ்சமாக இருந்தால் கூட அதை எடுத்தான் பண்ணுவேன். ஏதாவது ஒரு 100 செடியாவது கொண்டு வந்துட்டு அதை ட்ரையல் பண்ணி இது பண்ணிக்காங்க. அதனால தான் வேணுன்றவங்க நீங்கள் இப்போயே கொஞ்சம் அதனால தான் ஏன் முன்னாலே போட்டானா கொஞ்சம் மனசளவில் நீங்கள் கொஞ்சம் ரெடி ஆகிட்டிங்கன்னா அடுத்து 100 செடி அதிகமாக இல்லை, ஒரு 100 செடி போட்டு என்ன சொல்கிறோமோ அது மாதிரி செய்யுங்க. கண்டமாரி நீங்கள் அடியிலே ஒரு ரசாயனம் போட்டால் அது எத்தனை மாதம் வேலை செய்யும், எத்தனை வாரம் வேலை செய்யுன்ற உதவி கூட இல்லாமல் யூரியா, இப்போ அடி உரத்தில் எருவு போட்டு யூரியா போட்டு டிஏவி போட்டு எஸ்எஸ்பி காம்ப்ளெக்ஸ் எல்லாம் மனப்படமாக சொல்லலாம் போட்டு அப்புறம் ஆல்-90 இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள்லாம். அந்த ஆல்-90 அந்த பக்கம் இல்லை. ஒரு தடவை நீங்கள் கெமிக்கலில் நான் சொல்ல போகிறதில்ல. ஏன்னா கெமிக்கல் வந்துட்டு நம்மளுக்கு அத்தாரிட்டி கிடையாது. அது செய்யும்போது கூட இவ்வளோ கொடுக்கணும்னு இல்லை. இது நீர்வழி கொடுக்கணும், அதுக்கும் முறை இருக்குது சொல்லும். இன்னொரு ஏன்னா ஒரு சயின்டிஸ்ட் இருக்கார், அவர் வச்சு சொல்லலாம் தர்பூசணி. அந்த மாதிரி பண்ணிட்டு சிம்பிளாக போகலாம். ஒரு ஏக்கரில் 25 டன்னு சாத்தியம். சாதாரண இதில் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா இது வந்து வெயில் காலத்தில் அது கிளம்பாது இந்த சூட்டு. அது எப்படி செய்யணும், ஒர்க் கட் வந்து ஒரு 100 செடி தருவோம். நீங்கள் தாராளமாக இது பண்ணிக்கலாம். போல் இப்போ நான் சொல்லும் போது மட்டும் புக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்காங்க தர்பூசணி ஒட்டு வரும்ன்றது நம்ம அடுத்த இதில் வந்து நம்ம இங்கேயே செய்வோம். சரிங்களா? நன்றி. அடுத்த இதில் பார்ப்போம்.